வெல்கம் டு வேட்டுகோப். இன்றைக்கி நம்ம நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கூட்டுறவு வங்கியல் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நிறைய பேர் மெசேஜ்லையும் கேட்டீங்க, கால் பண்ணி கேட்டீங்க, சில பேர் மீம்ஸ்லாம் ரெடி பண்ணி அனுப்பிடுறீங்க, வேட்டுகோப் ஆன்சர் கீ சென்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. சரி, இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆன்சர் ரெடி கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, ஏ டைப் கொஷின் இருக்குது. ஓகேங்களா? நம்மகிட்ட ஏ டைப் கொஷின் இருக்குது. உங்களுக்கு உங்கள் புக்லெட்டில் எங்கெங்கே கொஷின் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. வங்கியல்லுமே ஒரு சில மேக்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதான் கொஞ்சம் பொறுத்துக்க முடியல. மற்றபடி கொஷின் ஈஸி தான். நம்ம கொடுத்த மெட்டீரியலே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா 50+ மேலே எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? நம்ம கொடுத்த மெட்டீரியல் ப்ளஸ் நம்ம போட்ட வாட்ஸ்அப்பில் போட்ட போல்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கா யூடியூப்பில் போட்ட போஸ்ட்டு, நம்ம போட்ட மெட்டீரியலு, வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துருந்தாலே நீங்கள் 50க்கு மேலே எடுத்துருந்துருக்கலாம். ஓகேங்களா? பாஸ் ஆகிருந்துருக்கலாம், 50க்கு மேலே மார்க் எடுத்துருந்துருக்கலாம். சரி வாங்க, நான் பேஜ் நம்பர் ஒவ்வொரு பேஜ் நம்பரோட ஒவ்வொரு கொஷினுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் மேக்ஸ். இதுக்கு ஆன்சர் என்னன்னு தெரியல. ஒரு சில மேக்ஸுக்கு தெரியல, ஒரு சில கொஷினுக்கு மட்டும் தெரியல. மேக்ஸிமம் 65 கொஷின்ஸ்க்கு மேலே ஆன்சரு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோங்களா? 65 to 70 கொஷினுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸோ ஏதாவது உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் தான் மற்றவங்களுக்கும் அது புரியும். ஓகேங்களா? சரி வாங்க, ரெண்டாவது கொஷின் பிஆர் ஆக்டின் பிரிவு 45 படி ஆர்பிஐ ஆனது ஒரு வங்கியின் வியாபாரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கும் காலத்தில் அது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை. நான் சொன்னேன்ல, ஒரு சில வாட்டி வெறும் பிஆர் ஆக்ட்னு மட்டும் கேட்டுருவாங்க. பிஆர் ஆக்ட்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், அப்படி இல்லைன்னா தமிழில் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் 1949. ஓகேங்களா? நம்மளோட டிஆர்பி எக்ஸாம்லையுமே சில இடத்துல பிஆர் ஆக்ட்னு தான் கேட்பாங்க. குழப்பமாகாதீங்க, இது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் தான். ஓகேங்களா? அப்போது ரெண்டாவது கொஷினுக்கு ஆன்சர் டி. இது நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா பேஜ் நம்பர் 90ல் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பேஜ் நம்பர் 90ல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது மூணாவது கொஷின், எம்எம்ஐடி என்பது ஒரு 7 இலக்க எண். ஓகேங்களா? எம்எம்ஐடி என்பது ஒரு 7 இலக்க எண். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இதுக்கான பேஜ் நம்பர் 138ல் இருக்குது. ஓகேங்களா? வித் பேஜ் நம்பரோட சொல்கிறேன். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸோ ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டே யாரும் பண்ண மாட்டேறீங்க. ஓகேங்களா? அடுத்தது பங்கு மூலதனம் என்பது சரி அல்லாதது. கொஷின் நம்ம நல்லா தெளிவாக பார்க்கணும். ஓகேங்களா? சரி அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னு பார்க்கும்போது உரிமையாளர்கள் நிதி, விலையற்ற நிதி, இது ரெண்டுமே வரும். ஓகேங்களா? அப்போது ஈவுத்தொகை மாறாக வட்டி வழங்கப்படும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 23ல் இருக்குது. ஓகேங்களா? நம்மளை குழப்பறதுக்காக ஆப்ஷன் டியில் மேற்கண்ட அனைத்தும் இதில் எதுவும் இல்லைன்னு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் நம்ம கரெக்டாக போகணுன்றதை பார்க்கணும். ஓகேங்களா? அப்போது பங்கு மூலதனம்னா என்னது? உரிமையாளரோட நிதி, அது ஒரு விலையற்ற நிதி. ஓகேங்களா? ஆனால் ஈவுத்தொகைக்கு மாறாக வட்டி வழங்கப்படும் கொடுத்துருக்கு. அது வட்டி வழங்கப்படாதுன்னு வரணும். ஓகேங்களா? வழங்கப்படாதுன்னு வரணும். ஓகேங்களா? வட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு வரணும். ஓகேங்களா? அப்போது சி தான் ஆன்சர். இதுதான் சரியல்லாதது. ஓகேங்களா? கொஷினை நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 5வது கொஷின், பாதுகாப்பு பெட்டக வசதிக்கு நியமனதாரர்களை நியமித்தல் பிஆர் ஆக்ட். சொன்னல, வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டின் எப்பிரிவின் கீழாகும். ஓகேங்களா? அப்போது பாதுகாப்பு பெட்டக வசதி. ஓகேங்களா? பாதுகாப்பு பெட்டக வசதின்னும் போது நான் என்ன சொன்னேன்? ZE. ஓகேங்களா? பாதுகாப்பு பெட்டக வசதி ZE. இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட்லாம் நிறைய போட்டாச்சு. காலைல கூட எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்கட் நம்ம போட்டிருந்தோம். 45 ரிலேட்டடாக என்னென்ன பிரிவுகள் வருதோ அது எல்லாமே நம்ம போட்டிருந்தோம். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கொஷினுக்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் போட்டிருக்கலாம். அடுத்தது 6வது கொஷின், கணினி குற்றங்களால் வங்கி வாடிக்கையாளருக்கு ஏற்படக்கூடிய நிதி இழப்பு எவ்வகையில்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னு பார்க்கும்போது ஏடிஎம் கார்டை மோசடி செய்து பணம் எடுத்தல், ஏடிஎம் கார்டை மோசடி செய்து பொருட்கள் வாங்குதல், ஏடிஎம் கார்டை மோசடி செய்து பணம் செலுத்துதல். அப்போது பணம் செலுத்த மாட்டாங்களா? யாராவது மோசடி ஆப்ஷன் சி பாருங்கள். யாராவது மோசடி செஞ்சு நம்மளுக்கு காசு போடுவாங்களா? இப்போ நம்ம ஏடிஎம் கார்டே ஒருத்தன் மிஸ்யூஸ் பண்ணுறான் அப்படின்னும் போது அவன் நம்மளுக்கு காசு போடுவானா? போட மாட்டான்ல. அப்போ அந்த ஆப்ஷன் தப்பு. ஓகேங்களா? அப்போது மேற்கண்ட ஏபி. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இது பேஜ் நம்பர் 151ல் இருக்குது. ஓகேங்களா? இந்த சைடில் பேஜ் நம்பர் எழுதியிருப்பேன். நான் ஒரு வேளை சொல்ல மறந்தாலும் நீங்கள் அந்த பேஜில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 7வது, வாடிக்கையாளர்கள் அடிப்படையில்
வங்கியாளரிடம் எதிர்பார்ப்பது. அப்போது ஒரு வாடிக்கையாளர், நம்ம ஒரு கஸ்டமராக வங்கியாளர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? என்னை மதியுங்கள், எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். எனது நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஓகேங்களா? என்னோட டைம் வேல்யூ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, என்னை ரொம்ப காக்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, எனது வங்கியல் சேவை எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்ளுங்கள். நான் எதற்காக இங்கே வந்தேன், எந்த மாதிரி வங்கியல் சேவைக்காக வந்தேன்றதை புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே வாடிக்கையாளரை வங்கியாளரிடம் எதிர்பார்ப்பதா. ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளோட இதில் வைக்கல, ஆனால் பேசிக்காகவே பார்த்தா போட்டுடலாம். ஓகேங்களா? அப்போ மேற்கண்ட அனைத்தும் பேஜ் நம்பர் 161 இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 8வது, வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மையின் நோக்கம். ஓகேங்களா? சிஎம்ஆர்னு சொல்லுவாங்க, கஸ்டமர் சிஆர்எம். ஓகேங்களா? சிஆர்எம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிஆர்எம் இங்கிலீஷில் வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அப்போது அதோட நோக்கம் என்னன்றது தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மையின் நோக்கம் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, வாடிக்கையாளர் பணப்பையின் பங்களிப்பை அதிகரிப்பது. கரெக்டு. வாடிக்கையாளர் ஒவ்வொருவர் மூலமும் லாபம் மீட்டும் தன்மையை அதிகரிப்பது. கரெக்டு. அப்போ மேற்கண்ட ஏ மற்றும் பி கீழே தெளிவாக எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படிலாம் நம்ம போடக்கூடாது, ஆப்ஷன் சி தான் போடணும். பேஜ் நம்பர் 157 இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது, இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்ட நகர கூட்டுறவு வங்கி எங்கு உள்ளது? இது நம்ம ஆல்ரெடி டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா? நகர கூட்டுறவு வங்கி முத எங்கன்னாவே பெரிய காஞ்சிபுரம் தான். ஓகேங்களா? பெரிய காஞ்சிபுரம் 1904 தான் தொடங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து நிறைய கொஷின்ஸ் ரைஸ் ஆகிருக்கு. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இம்பார்ட்டண்ட்டான லெசன். ஓகேங்களா? ஏன்னா வங்கியல் சேவைன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இதை நீங்கள் செக் பண்ணால் பேஜ் நம்பர் 18 செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 10வது கொஷின், சிஆர்ஆர் மற்றும் எஸ்எல்ஆர் பராமரிப்பு எப்பொறுப்பிற்கு? ஓகேங்களா? நிகர கேட்பு மற்றும் கால பொறுப்புகளுக்கு ஏற்ப அதை நம்ம பராமரிக்கணும். பேஜ் நம்பர் வந்து 33 ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 11வது, வசூலிக்கும் வங்கியர் வாடிக்கையாளரின் காசோலியை வசூலிப்பதில் செயல்படும் நிலை. இது ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான். ஓகேங்களா? வங்கியர் வாடிக்கையாளர் போட மாட்டீங்க கண்டிப்பாக. செலுத்தும் வங்கியர் வசூலிக்கும் வங்கியர், ஒரு வங்கி செலுத்தும் ஒரு வங்கி வசூலிக்கும். ஓகேங்களா? அப்படின்னு நினச்சி இதை போட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பொறுப்பு உரிமையர் நிறைவேற்றாளர், இது நிறைய பேர் போட வாய்ப்பு இருக்குது. ஆனால் காசோலையை பொறுத்தவரை வங்கியாளர் எப்படி தான் இருப்பாங்களா, முகவர் மாதிரி தான் இருப்பாங்களா. ஓகேங்களா? அப்போ முகவர் மதிப்புக்காக உடையவர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி 76வது பேஜ் நம்பரில் இருக்குது. ஓகேங்களா? 11வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது, என் மூளையும் உங்கள் பணமும் தான் வங்கி தொழில் என்று பம்பாய் வங்கி விசாரணை குழு எதனை மேற்கோள் காட்டுகிறது? வங்கி தொழிலின் சிறப்பு தான். ஓகேங்களா? பாருங்கள், இதுவும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வங்கியின் தலையாய பணி, வங்கியின் துணைப்பணி, மேற்கண்ட ஏ மற்றும் பி. அப்போ எல்லாருமே மேற்கண்ட ஏ மற்றும் பின்னு போடுவாங்க, அப்படி போடக்கூடாது. ஓகேங்களா? பேஜ் நம்பர் 2 இருக்குது. இதுவும் நம்ம டெஸ்ட்டில் வச்ச கொஷின் தான், ஆனால் நம்ம இது வேறு மாதிரி கேட்டிருந்தோம், இவங்க வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க ஃபில்டர் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்க. நம்ம வச்ச டெஸ்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காகவும் மற்றவங்க வந்து ரீகால் பண்ணணுன்றதுக்காக ஈஸியாக வச்சோம். ஓகேங்களா? நம்ம ஈஸியாக வச்சதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்க படித்தது அவங்களுக்கு நினைவூட்டும் விதமாக தான் இருக்கணும்னு நம்ம நினச்சோம். ஓகேங்களா? அவங்களுக்கு மறக்கடிக்கணும் அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி கொஷின்லாம் செட் பண்ணலாம். மேற்கண்ட ஏ மற்றும் பி அப்படின்லாம் குழப்பலாம். ஓகேங்களா? அப்போ குழம்பி தப்பாக போடுறதுக்கு அவங்களுக்கு கரெக்டான டேட்டா தெரியணும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம அப்படி கேட்டிருந்தோம். ஆன்சர் வந்து 12வதுக்கு சி தான். ஓகேங்களா? வங்கி தொழிலின் சிறப்பை பற்றி சொல்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்தது 13வது கொஷின், செயல்படா சொத்தாக மாறும் மிகைப்பற்று காசு கடன் கணக்கு என்பது 90 நாட்களுக்கு மேல் இயங்காதிருத்தல். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 108 இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 14வது, நிகழ்நேர மொத்த தீர்வு முறையில் பணமாற்ற தொகை வாடிக்கையாளர் கணக்கில் வரவு வைக்கப்படுவது. ஓகேங்களா? இது வெறும் ஆர்டிஜிஎஸ்ன்னு கேட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஆர்டிஜிஎஸ்ன்னு கேட்டிருக்கலாம், ஆனால் அவங்க கேட்கல. ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்டுன்னு கேட்டிருக்கலாம். தமிழில் கேட்டால் நிறைய பேர் கொலாப்ஸ் ஆவாங்கிட்டு நிகழ்நேர மொத்த தீர்வு முறையில்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது ஆர்டிஜிஎஸ் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது ஆர்டிஜிஎஸில் 30 நிமிஷத்துக்குள்ளே காசு போட்டுடணும். 30 நிமிஷத்தில் காசு போட்டணும். இந்த 2 மணி நேரன்றது நெஃப்ட்டு. ஓகேங்களா? நெஃப்ட்டில் வந்து 2 மணி நேரத்தில் காசு போடணும். ஓகேங்களா? நம்மளை இதில் பாருங்கள், இந்த 14வது கொஷின் பாருங்கள், நிகழ்நேரத்தில்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. நிகழ்நேரம் மொத்த தீர்வுன்னு வந்தோடனே நம்ம கை எங்கே போவோம்? அதுவும் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. நிகழ்நேரத்தில் போடுறா, நிகழ்நேரத்தில் போட்டு
நம்ம தப்பான மார்க் வாங்கிடும், நம்மளுக்கு மார்க் போயிடும். ஓகேங்களா, படிக்கணும். நிகழ்நேர மொத்த தீர்வுனா என்னது? ஆர்டிஜிஎஸில் பணத்தை வாடிக்கையாளர் கணக்கில் போடுறதுக்கு 1/2 மணி நேரத்தில் போடணும். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 137 இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பணவிடை என்பது அதில் உள்ள ஆணைக்கேற்ப தொகை செலுத்துமாறு. அப்படின்னா ஒரு வங்கியின் கிளை அதன் மற்றொரு கிளை மீது விடுக்கும் ஆணை. ஓகேங்களா, இது நல்லா புரிஞ்சுக்கணும். பி, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 71 இருக்குது. ஓகேங்களா, ஒரு வங்கியின் கிளை அதன் மற்றொரு கிளை மீது விடுக்கும் ஆணை. ஓகேங்களா, இப்போ ஒரு வங்கின்னா எஸ்பிஐன்னு வச்சுப்போம். எஸ்பிஐ வேற ஒரு கிளை. ஓகேங்களா, இது திருவண்ணாமலை எஸ்பிஐ. ஓகேங்களா, ஒரு வங்கியின் கிளை அதன் மற்றொரு கிளை மீது, அப்போ வானாபுரம். ஓகேங்களா, வானாபுரம் எஸ்பிஐ கிளை மீது தொடுக்கிறதுக்கு பேர் தான் அந்த பணவிடை. ஆனால் கீழே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வங்கி கிளை மற்றொரு வங்கி கிளை மீது. ஓகேங்களா, அப்போ ஒரு வங்கி கிளைனா எஸ்பிஐயில் ஏதோ ஒரு வங்கி இருக்குது, எங்கே ஏதோ ஒரு ஊரில் ஒரு பேங்க் இருக்குது, அதுலேருந்து கனரா பேங்க்குக்கு. ஓகேங்களா, அப்படின்ற மாதிரி வந்தால் இது இந்த ஆப்ஷன். ஓகேங்களா, அப்போது நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஒரு வங்கியின் கிளை அதன் மற்றொரு கிளை மீது. எஸ்பிஐ ஒரே ஒரு வங்கி தான் இருக்கும். எஸ்பிஐன்னு ஒரு வங்கி இருந்துச்சுன்னா அது கிளைகளுக்குள்ளே மாற்றுறதுக்கு பேர் தான் பணவிடை. ஓகேங்களா, அடுத்தது 16வது வாடிக்கையாளர் தரும் நாணய பத்திரத்தின் பேரிலோ அல்லது பிணையங்கள் பேரிலோ அல்லது பிணையம் ஏதுமில்லாமலோ ஒரு குறிப்பிட்ட தொகை வரை கடன் பெற அனுமதிக்கும் ஏற்பாடு காசு கடன். ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 54 இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ பார்த்துட்டு மார்க் கம்மியாக இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த எக்ஸாமுக்கு படிங்க. ஓகேங்களா, எவ்வளோ மார்க் வருதுன்றதை பார்த்துட்டு அடுத்தது நம்ம தாண்டி போய் தான் ஆகணும். ஓகேங்களா, அடுத்தடுத்த எக்ஸாம் நம்ம பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா, அடுத்தது 17வது கொஸ்டின். தொடக்க கூட்டுறவு வளர்ச்சி நிதிக்கு தமது லாபத்தில் பங்களிப்பது மத்திய மற்றும் மாநில கூட்டுறவு வங்கிகள். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா, மத்திய மற்றும் மாநில கூட்டுறவு வங்கிகள். அதாவது இந்த மத்திய மற்றும் மாநில கூட்டுறவு வங்கிகள் லாபத்தில் செயல்படும் போது, ஓகேங்களா, லாபத்தில் செயல்படும் போது இந்த தொடக்க கூட்டுறவு வளர்ச்சி நிதியை ஒதுக்கும். ஓகேங்களா, இது சொல்கிறது வந்து பேஜ் நம்பர் 29 இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது 18வது கொஸ்டின். வங்கிகள் லாபகரமாக இயங்க அப்படின்னா வைப்புக்கான வட்டியை விட வழங்கும் கடனுக்கு அதிக வட்டி பெற வேண்டும். இதுதான் சிம்பிளாக இருந்தது. ஓகேங்களா, லாபகரமாக இயங்கணும் அப்படின்னா சிறந்த மேலாண்மை அமைப்பு தேவைதான், செயலூக்கம் அளிக்கப்பட்ட பணியாளர் தேவையும் தேவைதான். அதான் கொடுத்துருக்காங்க, மேற்கண்ட 2 கொடுத்துருக்காங்க பாரு, அதெல்லாம் நம்ம போடவே கூடாது. ஓகேங்களா, வங்கி லாபகரமாக இயங்கன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா இது லாப நோக்கம். ஓகேங்களா, லாப நோக்கம்னு ஒரு இந்த பேஜ் நம்பர் 37 இருக்குது. ஓகேங்களா, லாப நோக்கம் அப்படின்னு ஒரு தனித்தனியாக போட்டு வங்கிகள் லாபத்தில் இயங்குதல்னு போட்டு லாப நோக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த லாப நோக்கத்தில் வரும் வைப்புக்கான வட்டியை விட வழங்கும் வட்டிக்கான அதிக வட்டி பெற வேண்டும். ஓகேங்களா, இது நம்ம டெஸ்ட்டில் இது வேற மாதிரி கேட்டிருந்தோம். ஓகேங்களா, இதை கொடுத்துட்டு இது என்ன நோக்கம்னு நம்ம கேட்டிருந்தோம். ஓகேங்களா, வைப்புக்கான வட்டியை விட வழங்கும் கடனுக்கு அதிக வட்டி பெற வேண்டும் என்பது எந்த நோக்கம்னா லாப நோக்கம் நம்ம டெஸ்ட்டில் கேட்டிருந்தோம். இவங்க மாற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கு தான் நிறைய டெஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணுவோம். ஓகேங்களா, 19வது வங்கியின் மிக பெரும் நிதி ஆதாரமாக திகழ்வது வைப்பீடுகள் தான். ஓகேங்களா, டெபாசிட் தான் மிக பெரும் வைப்பீடுகள். ஓகேங்களா, டெபாசிட். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 24 இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது வங்கியியல் சேவை என்பது எதன் நாடி நரம்பாக திகழ்வதாகும்? விவசாயம், சேவைகள், தொழில், வர்த்தகம். மருத்துவம், போக்குவரத்து வரவே வராது. அப்போது மேற்கண்ட ஏ மற்றும் பி தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா, அடமானம் என்பதற்கு இந்த கொஷின் நம்ம காலையில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போல் போட்டிருந்தோம். ஓகேங்களா, அந்த போலில் நான் கரெக்டாக இந்த கொஷின் கேட்டிருந்தேன். ஓகேங்களா, அடமானம் என்பதற்கு விளக்கம் தருவது சொத்துரிமை மாற்றுச் சட்டம் 1882, பேஜ் நம்பர் 46 செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அடுத்தது வங்கி பணிகளின் பெருங்கூறுகள் 2. ஒன்று தலையாய பணி, இன்னொன்று முதன்மை பணி. ஓகேங்களா, 2 பணிகள் இருக்குது. அடுத்தது இணையதள வசதி இல்லாமல் செயல்படக்கூடியது 99#. ஓகேங்களா, *99# ஒரு சேவை வரும், ஃபோன் மூலயமாவே வரும். ஓகேங்களா, யூஎஸ்எஸ்டி மூலயமா. ஓகேங்களா, அது மூலயமா நம்ம இந்த பண பரிவர்த்தனையை செஞ்சுக்கலாம். பேஜ் நம்பர் 139 இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது
24வது முறைப்படி செலுத்துதல் என்பதற்கான விளக்கத்தை கூறும் என்ஐ ஆக்ட். நம்ம வீடியோவில் வந்து இந்த மாற்றுமுறி ஆவண சட்டத்தை சொல்லும்போது நான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்னு கத்தியிருப்பேன். ஓகேங்களா? அப்போது என்ஐ ஆக்ட்னு சில சமயத்தில் கேட்பாங்க. ஓகேங்களா? நிறைய பேருக்கு தெரியலன்னு தான் சொன்னாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு சடனாக ஞாபகம் வரல ப்ரோ, இது வந்து என்ஐ ஆக்ட்னு கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் புதுசாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஓகேங்களா? என்ஐ ஆக்ட்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். ஓகேங்களா? மாற்றுமுறி ஆவண சட்டத்துக்கு இங்கிலீஷில் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். நம்ம டிஆர்பி எக்ஸாம்லையுமே இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நம்ம டிஆர்பி சிலபஸ்லையுமே என்ஐ ஆக்ட், பிஆர் ஆக்ட்னு தான் கொடுத்துருப்பாங்க. பிஆர் ஆக்ட்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், என்ஐ ஆக்ட்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். ஓகேங்களா? அப்போது முறைப்படி செலுத்துதல் பிரிவு என்னது 10. இதுவும் நம்ம பிரிவுகள்னு ஒரு வீடியோ தனியாக போட்டிருந்தோம்ல, அந்த வீடியோவில் இருக்கும். பேஜ் நம்பர் 68 செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது கூட்டுறவு வங்கிகளின் நிதி ஆதாரங்களின் வகை 2. ஓகேங்களா? உள்நிதி ஆதாரம், வெளிநிதி ஆதாரம். பேஜ் நம்பர் 22 பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 26வது கொஷின், ஆயுள் காப்பீட்டு பாலிசி மீதான கடனுக்கு கடனாளியிடம் பிணையமாக பெறப்படுவது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 42 செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வங்கி பெயருக்கு உரிமை மாற்றம் செய்யப்பட்ட எல்ஐசி பாலிசி. ஓகேங்களா? மேற்கண்ட அனைத்தும் வராது. பிணையதாரர் உத்தரவாதம் இதுக்கெல்லாம் எதுக்கு? ஆயுள் காப்பீட்டு பாலிசி தானே சொல்கிறாங்க, பாலிசி மீதான. அப்போது ஆயுள் காப்பீட்டுனா என்னது? லைஃப் இன்சூரன்ஸ். ஓகேங்களா? லைஃப் இன்சூரன்ஸ். ஓகேங்களா? அப்போ எல்ஐசி மீதானதுக்குன்னா அப்போ வங்கி பெயருக்கு உரிமை மாற்றம் செய்யப்பட்ட எல்ஐசி பாலிசி தான். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்தது 27, வாடிக்கையாளரை ஏற்பது அல்லது ஏற்க மறுப்பது பற்றிய தேர்வு முறையின் செயல்பாடு எது? ஓகேங்களா? அப்போது 3மே கரெக்டு. ஓகேங்களா? ஏபிசி 3மே கரெக்டு. மேற்கண்ட அனைத்தும் தான் கரெக்டு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 115 இருக்குது. அடுத்தது 28வது கொஷின், உரிய தவணை தேதிகளில் முறையாக செலுத்தப்படும் மாற்றுத்திறனாளி கடனுக்கானன்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா? மாற்றுத்திறனாளி கடனுக்கான வட்டியை செலுத்துவது தமிழ்நாடு அரசு. ஓகேங்களா? தமிழ்நாடு அரசு. பேஜ் நம்பர் 44 இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த தேசிய மாற்றுத்திறனாளி வளர்ச்சி கழகம் நிறைய பேர் போட்டிருப்பீங்க. ஆனால் அவங்க வந்து மறுநிதி உதவி தான் கொடுக்குறாங்க. அந்த கடனுக்கான வட்டியை கொடுக்கறது தமிழ்நாடு அரசு. ஓகேங்களா? நம்ம எவ்வளோ இன்டெப்த்தாக படிக்கணுன்றதை இது மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மறுநிதி உதவி கொடுக்கறது தான் தேசிய மாற்றுத்திறனாளிகள் வளர்ச்சி கழகம். ஆனால் அதுக்கான வட்டியை கொடுக்கறது தமிழ்நாடு அரசு. ஓகேங்களா? அடுத்தது 29, முறைப்படி செலுத்துதல் என்பதன் முக்கிய தேவை. ஓகேங்களா? ஆவணத்தின் வெளியிடப்பட்ட நோக்கத்திற்கு பணம் செலுத்த வேண்டும். கரெக்டா? கரெக்டு. நம்பிக்கை கவனத்துடன் பணம் செலுத்தி இருக்க வேண்டும். கரெக்டா? கரெக்டு. அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்கள். ஆப்ஷன் ஏ, பி கரெக்டு. அடுத்தது, எவரிடம் பணம் செலுத்தப்படுகிறதோ அவருக்கு அத்தொகையை பெற உரிமை இல்லை என்று நம்புவதற்கு இடமளிக்காத சூழ்நிலையில், அப்போது அந்த உரிமை இல்லை என்று இடமளிக்காத சூழ்நிலையில் அவர் அந்த ஆவணத்தை வைத்திருத்தல் வேண்டும். ஓகேங்களா? அவருக்கானது தான் அது, அவருக்கான செக்கு தான் அதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்போது மேற்கண்ட அனைத்தும் தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 68 இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 30வது கொஷின், தினந்தோறும் அதிகமான புதிய கணக்குகளை தொடங்கும் உத்வேகத்தில் கணக்குகள் ஒரு கருப்பு ஆடு நுழைவதற்கான வாய்ப்பு. ஓகேங்களா? வங்கிக்குள் ஒரு கருப்பு ஆடு நுழைவதற்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா பி மற்றும் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? பி மற்றும் சி. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 126 இருக்குது. ஓகேங்களா? அதாவது கேஒய்சி விதிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்கும் போது ஏதாவது கருப்பாடு உள்ள வருமா? வராது. ஏன்னா அவன் கேஒய்சி நோ யுவர் கஸ்டமர் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தனா நல்ல கஸ்டமர் தான் அவன் சேர்ப்பான். அப்போ ஆப்ஷன் ஏ தானாக வராது. அப்போது பி மற்றும் சி தான். ஓகேங்களா? அப்போது கேஒய்சி விதிமுறைகளில் சிறிது அலட்சியம் காட்டினால் கருப்பு ஆடு உள்ள வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, கேஒய்சி விதிமுறைகளை தளர்த்தி கொண்டால் அவங்க இஷ்டத்துக்கு போல் பேலன்ஸ் அதாவது லிபரலாக விட்டால் வர வாய்ப்பு இருக்குது. அதான் மேற்கண்ட பி மற்றும் சி. ஓகேங்களா? அடுத்தது 31, வங்கியின் பங்கு மூலதனத்தில் அரசின் பங்கு 51%, அதற்கு கூடுதலாகவும் இருப்பின் அது பொதுத்துறை வங்கி. ஓகேங்களா? அது பொதுத்துறை வங்கி. பேஜ் நம்பர் 6. ஓகேங்களா? ஆனால் நம்மளோட கூட்டுறவு வங்கியிலுமே 51% கவர்மெண்ட் ஷேர் இருக்குது. ஓகேங்களா? 51% கவர்மெண்ட் ஷேர் இருக்குது. ஆனால் அது ஏன் நம்ம கூட்டுறவு வங்கின்னு சொல்கிறோன்றதை நீங்கள் எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது 32வது கொஷின், இதெல்லாம் நம்ம பிரிவுகளில் தனியாக செப்பரேட்டாக போட்டிருந்தது தான். ஓகேங்களா? அது இப்போ மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க. இந்த பொறுத்துகைக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பேஜ் நம்பர் சரியாக 60. ஓகேங்களா? 60 செக் பண்ணி பாருங்கள்.
மாற்றுமுறை ஆவணச் சட்டம் 1881, அதை நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்னு சொன்னல, என்ஐ ஆக்ட். ஓகேங்களா? அப்போ என்ஐ ஆக்டில் பார்த்தா தெரியும், ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 33வது கொஷின், வங்கியில் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 5ல் எண் வந்து பிணைக்கடன். ஓகேங்களா? பிணைக்கடன் ஆப்ஷன் பாருங்கள், பிணையில்லா கடன், அடமான கடன், மேற்கண்ட ஏ மற்றும் சின்னு கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பிணைக்கடன் தான். இந்த எண்ணுக்குமே, இந்த 5 எண்ணுக்குமே நான் ஷார்ட்கட்டோட அந்த பிரிவுகள் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? 5 என்னன்னா நாமினின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு பிணையமாக நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக வராருல்ல நாமினி, அப்போது அவர் ஒரு பிணைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அப்போது நாமினியாக வராருன்னும் போது அவருக்கு எண்ணு, அப்போது 5N ஞாபகம் வச்சுக்கோங்க. பிணைக்கடன்னா 5N. அப்போது பேஜ் நம்பர் இது வந்து 39 நினைக்கிறேன். ஓகேங்களா? சரியாக தெரில, பார்த்துக்கோங்க. 39ல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது, எஸ்எல்ஆர் பராமரிப்பில் ஏதும் குறைவு ஏற்படின் அதற்கு விதிக்கப்படும் அபராதம். அதாவது எஸ்எல்ஆர்னா அது சட்டப்பூர்வ நீர்ம இருப்பு விகிதம். ஓகேங்களா? அதுபடி அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா வங்கி வட்டி விகிதத்தை விட கூடுதலாக 3% அபராதம் விதிப்பாங்க. பேஜ் நம்பர் 86ல் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 35வது கொஷின், மாற்றுச்சீட்டினை சட்ட ரீதியாக வைத்திருக்க தகுதியுடன் அதனை வைத்திருக்கும் நபர் அதில் குறிப்பிட்டுள்ள தொகையை சம்பந்தப்பட்டவரிடமிருந்து தன் பெயரில் வசூலிக்க உரிமையுடைய நபர் கொண்டிருப்பவர். ஓகேங்களா? கொண்டிருப்பவர். பேஜ் நம்பர் 59ல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம பிரிவுகள்னு போட்டிருந்தோம், பட் ஆனால் இவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அப்படியே கேட்டுட்டாங்க. ஓகேங்களா? பேஜ் நம்பர் 59ல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது, கடனீட்டு பத்திரம் அதன் முகப்பு விலையை விட கூடுதல் விலைக்கு வாங்கப்பட்டது. ஓகேங்களா? வாங்கிய மதிப்பிற்கும் முகப்பு மதிப்பிற்கும் உள்ள வித்தியாச தொகையை மதிப்பிறக்கம் செய்ய வேண்டியவை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 99ல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது ஒரு பொறுத்துகை கொஷின். இந்த பொறுத்துகைக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளனேஷன் வீடியோலையும் சொல்லியிருக்கேன், எம்சிக்யூ வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஏன்னு வந்தாவே ஆதி திராவிடன்னு வரும், இந்த பி வந்தால் பேக்வேர்டு கிளாஸஸ்ன்னு வரும், எம் வந்தால் மைனாரிட்டின்னு வரும், என்ஹெச்எஃப்டிசி அப்படின்னா நேஷ்னல் ஹேண்டிகேப்டு, ஹெச் வந்தால் ஹேண்டிகேப்டுன்னு வரும். இதெல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 38, காசோலையை எழுதியவர் அல்லது கொண்டிருப்பவர் அதனை வேறொருவருக்கு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மாற்றித்தரும் எண்ணத்தில் அதன் பின்புறத்தில் கையொப்பமிட்டு தருவது மேலெழுதுதல். ஓகேங்களா? மேலெழுதுதல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? பின்புறத்தில் கையெழுத்து போட்டு தந்தாவே என்னது, அது பேர் மேலெழுதுதல். 59 தான். பேஜ் நம்பர் 59ல் பாருங்கள், ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்தது 39வது கொஷின், கடனுக்கு பிணையமாக தரப்படும் சொத்தின் உரிமையும் சொத்தும் கடனாளியிடுமே இருந்தால் அது பந்தக கடன். ஓகேங்களா? பந்தக கடன். பேஜ் நம்பர் 47ல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது, ஐஎஃப்எஸ்சி குறியீட்டில் ஒரு வங்கியின் கிளையை அறிய அதில் உள்ள இலக்கங்கள். ஒரு வங்கியின் கிளையை அறிய அதில் உள்ள இலக்கங்கள், அதாவது ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு பார்க்கும்போது மொத்த இலக்கம் 11 இலக்கம். ஓகேங்களா? ஆனால் அந்த வங்கியின் கிளையை அறியறதுக்கு முதல் 4 இலக்கம் தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? 136 பேஜ் நம்பரில் செக் பண்ணி பாருங்கள். 11ன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஐஎஃப்எஸ்சியில் மொத்த நம்பர் தான் 11 டிஜிட்டு. ஆனால் வங்கியின் கிளையை அருகில் உள்ள அதில் உள்ள இலக்கங்கள்னு கேட்டிருக்காங்களா, அப்போ 4 தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டை கொண்டு அந்த வங்கியோட கிளையை அறிஞ்சிடலாம். ஓகேங்களா? SBINன்னு வரும். ஓகேங்களா? இப்போ எஸ்பிஐ பேங்க்னா அப்படி வரும். ஃபஸ்ட்டு 4 லெட்டர் வந்து அந்த வங்கியின் கிளையை அறியறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் 5வது லெட்டர் 0வாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு 4 லெட்டர் தான் ஆன்சர். அடுத்தது 41வது, வணிக உறுதி கடிதம் வெளியிடும் கூட்டுறவு வங்கி மாநில கூட்டுறவு வங்கி தான். போட்டு உங்களை கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக மாநில கூட்டுறவு வேளாண்மை ஊரக வளர்ச்சி வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, மேற்கண்ட ஏ மற்றும் பி. ஓகேங்களா? தெளிவாக நம்ம மேற்கண்ட ஏ மற்றும் பி தான் போடுவோம்னு சொல்லிட்டு அதுதான் வைப்பாங்க ஆப்ஷனில். அப்படி போடக்கூடாது. தெளிவாக புக்கில் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 9ல் வணிக உறுதி கடிதத்தை வெளியிடும் ஒரே வங்கி மாநில கூட்டுறவு வங்கி தான். ஓகேங்களா? மாநில கூட்டுறவு வங்கி தான். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்தது 42வது, கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியின் ஆரம்பகால பெயர். இது டவுட்டாகவே இருக்குது. 16வது பேஜ் நம்பர் 16ல் செக் பண்ணி பாருங்கள். ஊரக வளர்ச்சி வங்கின்னு தான் முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் நில அடமான வங்கின்னு பேர் மாற்றினாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நிலவள வங்கின்னு பேர் மாற்றினாங்க. இதில் எது ஆன்சராக போடுறதுன்றது தெரில. ஓகேங்களா? அடுத்தது
எளிதல்லாத பகுதிகளில் சுய உதவி குழுக்களை உருவாக்க குறைந்தபட்சம் எத்தனை நபர் தேவை அப்படின்னும் போது 5 நபர் இருந்தாலே போதும். பேஜ் நம்பர் 52ல் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. அடுத்தது 44வது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின். ஓகேங்களா. அதுக்கு வந்து ஏ தான் ஆன்சர். ஒன்றுமே இல்லை, 5Nனா ஆல்ரெடி பிணை கடன் நம்ம போட்டுட்டோம். ஓகேங்களா. ஒரு கொஷினில் வந்துச்சு. அப்போ ஏக்கு 2ன்னு போட்டால் ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ஆன்சர். இப்படியே ஈஸியாக போட்டுட்டு போயிடலாம். ஓகேங்களா. அடுத்தது 45வது கொஷின். நீண்டகால ஊரக கடன் நிதியிலிருந்து நபார்ட் விவசாயம் சார்ந்த நீண்டகால முதலீடு கடன்களுக்கு மறுநிதி அளிப்பது மேற்கண்ட ஏ மற்றும் பி. ஓகேங்களா. மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு, கிராமிய வங்கிகளுக்கு, மேற்கண்ட ஏ மற்றும் பி. பேஜ் நம்பர் 27ல் செக் பண்ணி பாருங்க. அடுத்தது 46வது. மாற்றுத்திறனாளிகளுக்கு கடன் வழங்கும் போது அவர்களிடம் அறிவது கல்வி, தொழில்நுட்பம், அனுபவ பின்னணி, மேற்கண்ட அனைத்தும். பேஜ் நம்பர் 44ல் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. அடுத்தது நிதி கட்டமைப்பு எனும் பேரமைப்பின் கீழ் வராதது எது? அரசு துறைகள் தான் வராது. ஓகேங்களா. அரசு துறைகள் தான் வராது. பேஜ் நம்பர் இது சரியா தெரியல. ஓகேங்களா. அதான் பேஜ் நம்பர் 1லே இருக்கு போல. ஓகேங்களா. 1லே இருக்கு. அரசு துறைகள் தான் வராது. அடுத்தது சுய உதவி குழுக்கள் பதிவு செய்யப்படுவது அது எந்த சட்டத்திலையும் பதியப்படாதுன்றது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ மேற்கண்ட எதுவும் இல்லை. அதாவது எந்த சட்டத்தின் கீழும் பதிய வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்களா இப்போ இதுவே ஒரு கூட்டுறவு கடன் கூட்டுறவு சங்கம்னா சட்டப்படி அந்த 1983 சட்டப்படி கூட்டுறவு சட்டப்படி பதிவு செய்யணும்ல. அந்த மாதிரி சுய உதவி குழுக்களுக்கு கிடையாது. மேற்கண்ட எதுவும் இல்லை. பேஜ் நம்பர் 52ல் செக் பண்ணி பாருங்க. அடுத்தது வங்கிகளின் வங்கி எனப்படுவது இந்திய ரிசர்வ் வங்கி. ஓகேங்களா. வங்கிகளின் வங்கினாவே இந்திய ரிசர்வ் வங்கி தான். ஓகேங்களா. பேஜ் நம்பர் 5ல் செக் பண்ணி பாருங்க. அடுத்தது 50வது கொஷின். வங்கிகள் தமக்கென கணக்கிட்ட குறைந்தபட்ச ரொக்க இருப்பு தொகையினை பராமரிக்க வேண்டியது நடப்பு இருவார காலம் முழுவதும். அதாவது தமக்கென கணக்கிடப்பட்ட குறைந்தபட்ச ரொக்க இருப்பினை பராமரிக்க வேண்டியது பேஜ் நம்பர் 85ல் செக் பண்ணி பாருங்க. நடப்பு இருவார காலம் முழுவதும். ஓகேங்களா. அடுத்தது 51வது ஒரு கொஷினு, அது என்னன்னு தெரில, பார்த்துக்கோங்க. மேக்ஸ் கொஷின். அடுத்தது 52வது. வாடிக்கையாளர் அடையாளம் காணும் வழிமுறையின் கீழ் வாடிக்கையாளர் தனிமனிதர் எனில் அவரின் எத்தகவல்களை உறுதி செய்தல் வேண்டும். அப்போ முகவரி, அடையாளம் மற்றும் தொழில் ஏ மற்றும் பி. பேஜ் நம்பர் 116ல் செக் பண்ணுங்க. ஓகேங்களா. இதில் ஏதாவது நான் சொல்கிறதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ், கரெக்ஷன்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது தோணுனாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்தது 53வது ஒரு கொஷின், மேக்ஸ் கொஷின். அதுக்கும் ஆன்சர் தெரில. அடுத்தது 54வது கொஷின். கடன்தாரரின் திறமை மற்றும் மூலதனம் பற்றி அறிதல் எதை கண்டுபிடிக்கிறது? ஓகேங்களா. மேற்கண்ட அனைத்தும். பேஜ் நம்பர் 37. இப்போ நம்ம கரெக்டானதுக்கு மட்டும்தான் ஆன்சர் சொல்லுவோம். ஓகேங்களா. தப்பானதுன்னு சொல்லி அது தப்பாக கன்வே ஆகக்கூடாதுல்ல. அதனால தான் நம்ம மற்றதுக்கு ட்ரை பண்ணல. தெளிவாக எது கண்டுபிடிக்க முடியுதோ அது மட்டும் நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது 55வது. மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி வெளியிடும் கடனீட்டு பத்திரங்களை திரும்ப பெற அதன் ஏற்பாடு கடனீட்டு பத்திர மீட்பு நிதி. ஓகேங்களா. பேஜ் நம்பர் 17ல் இருக்கு. அதாவது 3 வகையான கடனீட்டு பத்திரங்களை வெளியிடும். ஓகேங்களா. அடுத்தது 56வது கொஷினும் சம்ம மாதிரி கேட்டிருக்காங்க. பாருங்க, அது என்னன்னு தெரில. அடுத்தது 57வது. வாடிக்கையாளர் இறந்து விட்டால் அவருடைய காசோலைகளை வங்கியர் மரணம் பற்றிய அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் ஆன்சர். மேற்கண்ட ஏ மற்றும் பி. அப்படின்னா செய்தி அறியாத நிலையில் மதிக்கலாம். அவர் செத்துட்டாருன்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அது நம்ம அந்த செக்கை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒரு செக்கு ஒருத்தர் நம்மகிட்ட கொண்டு வராரு, அருள்ன்றவர் பேங்க்குக்கு செக்கு கொண்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. அவருக்கு ராமுன்றவர் வந்து செக் எழுதி கொடுக்குறாரு. ஆனால் ராமுன்றவர் செத்துட்டார். ஓகேங்களா. அருள்ன்றவர் செக் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த நியூஸ் வந்து வங்கியாளருக்கு தெரியல அப்படின்னா அதை மதிக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. செய்தி அறியாத நிலையில் மதிக்கலாம். கரெக்டு. செய்தி அறிந்திருந்தால் அவமதிக்கலாம். அதுவும் கரெக்டு. ஓகேங்களா. செய்தி அந்த நியூஸ் தெரியலன்னா மதிக்கலாம். அந்த செக்கை அக்செப்ட் பண்ணி காசு கொடுக்கலாம். ஆனால் நியூஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா போயிட்டு முறைப்படி அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் இது அந்த செக்கு கொடுத்தவருக்கு அடுத்த வாரிசு யார், அதுக்கான பொறுப்பு யாருன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செக் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பணும். அப்போ அவமதிக்கலாம். அப்போ ஆப்ஷன் டி தான் சார். மேற்கண்ட ஏ மற்றும் பி. பேஜ் நம்பர் 72ல் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது 58. வங்கியின் அடித்தளமாக கருதப்படுவது வாடிக்கையாளர். நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம். ஓகேங்களா. நிதி ஆதாரங்கள்
இதுவும் வங்கியின் அடித்தளம் தான். கூட்டுறவு சட்டம், விதிகள் மற்றும் துணை விதி இதுவும் அடித்தளம் தான். வாடிக்கையாளர் அடித்தளம் தான். ஆனால் வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மை அப்படின்னு வரும்போது அதில் வாடிக்கையாளர் தான் அடித்தளம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 113ல் வாடிக்கையாளர் வங்கியின் அடித்தளமாக உள்ளனர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது இது நம்ம டெஸ்ட்லையுமே இது நம்ம கொஸ்டின் வச்சோம். ஓகேங்களா? வாடிக்கையாளர் வங்கியின் அடித்தளம். ஓகேங்களா? அடுத்தது 59 சிறுதொழில் வளர்ச்சிக்காக கூட்டுறவு வங்கிகள் வழங்கும் கடனுக்கு மறுநிதியை வழங்குவதே இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கி. ஓகேங்களா? இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கி பேஜ் நம்பர் 29ல் செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்தது 60வது கொஸ்டின் பின்வரும் எதன் அடிப்படையில் வங்கி பிணையில்லா கடனை ஒருவருக்கு அளிக்கும் அப்படின்னா கடன் வாங்குபவரின் ஒழுக்கம் மற்றும் திறன் அது மட்டும் இருந்துச்சுன்னா போதுமா? பேஜ் நம்பர் 34ல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 61 அதான் பிஆர் ஆக்ட்னு கொடுத்துருக்காங்க. பிஆர் ஆக்ட்னா என்னது? பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம். அதுபடி பிரிவு 18 படி சிஆர்ஆர் பராமரிப்பானது பின்வரும் எவ்வாறு பயன்பாட்டிற்கானது அல்ல. கொஸ்டின் பேப்பர் தெளிவாக பார்க்கணும். ஓகேங்களா? பயன்பாட்டிற்கானது அல்ல அப்படின்னு பார்க்கும்போது இதில் எதுவுமே இல்லை. அப்போ இது எல்லாமே பயன்பாட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது பேஜ் நம்பர் 85 தான். 85ல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? எதுவும் இல்லை. ஏன்னா வாடிக்கையாளர்கள் தங்களது வைப்பீடுகளை சிரமமின்றி திரும்ப பெற ஏதுவாக இதுவும் கரெக்டு தான். வாடிக்கையாளர்கள் தமது கணக்குகளிலிருந்து பணம் எடுக்க இதுவும் கரெக்டு தான். நிதி பரிமாற்றங்கள் செய்ய இதுவும் கரெக்டு தான். அப்போ இதில் எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்தது 62 சைபர் கிரைம் குற்றம் என்பது எதுவல்ல அப்படின்னு பார்க்கும்போது வங்கியிலிருந்து பேசுவது போல் ஆள்மாறாட்டம் செய்தல், ஸ்கேமிங். ஓகேங்களா? ஆல் ஸ்கேமிங், மிமிக்ரி பண்ணி பேசுறது. ஓகேங்களா? அது சைபர் கிரைம் தான். ஓகேங்களா? தவறான லிங்கை கிளிக் செய்ய தூண்டுதல், ஏதாவது இந்த ரம்மியில் இவ்வளோ காசு வந்துருச்சு, அந்த மாதிரி ரம்மி சர்க்கிளில் இவ்வளோ காசு வந்துச்சு, அந்த மாதிரி ஃபார்வர்ட் மெசேஜஸ்லாம் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணால் வேறு எங்கேயே போவோம். அதான் தவறான லிங்கை கிளிக் செய்ய தூண்டுதல், இதுவுமே சைபர் குற்றம் தான். அப்புறம் விளம்பரம் மூலம் வாடிக்கையாளரை கவர்தல், ஏதாவது போலி விளம்பரம் பண்ணுறாங்களே, இதுவுமே கரெக்டு தான். அப்போது எது அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அல்ல, கொஸ்டின் தெளிவாக பார்க்கணும். ஓகேங்களா? அல்லன்னும் போது எதுவும் இல்லை. இது எல்லாமே சைபர் கிரைம் குற்றத்தில் வரும். ஓகேங்களா? பேஜ் நம்பர் 151ல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது 63 கேஒய்சி விதிமுறைகளின் அடிப்படை நல்ல சிறந்த வாடிக்கையாளர்களை பாதுகாத்தல், கரெக்டு. தவறான வாடிக்கையாளர்களை களை எடுத்தல், கரெக்டு. ஏதாவது மிஸ்டேக்கு, ஏதாவது தப்பான வாடிக்கையாளர் இருந்தால் அவங்கள பேங்க் விட்டு நீக்கிறது. வங்கியை பாதுகாத்தல். அப்போ மேற்கண்ட அனைத்தும் பேஜ் நம்பர் 114ல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 114ல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது 64வது கொஸ்டின் பிணைக்கடனின் அளவு பிணையமாக தரப்படும் சொத்தின் சந்தை மதிப்பில் டேஷாக இருக்க வேண்டும், 75% மிகாமல் இருக்க வேண்டும். ஓகேங்களா? அப்போது பேஜ் நம்பர் 45ல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது 65வது கொஸ்டின் நகைக்கடனுக்கு வசூலிக்க வேண்டிய வட்டி விகிதம் குறித்து ஆலோசனை கூறுவது எது? மாநில அளவிலான வட்டி விகித வழிகாட்டுதல் குழு. பேஜ் நம்பர் 40ல் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்தது 66வது கொஸ்டினுக்கு மேட்ச் த ஃபாலோயிங், பி த ஆன்சர். பேஜ் நம்பர் 43லையும் 41லையும் இதுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது 67வது கொஸ்டின் கீரிய காசோலை பொறுத்த அளவில் செலுத்தும் வங்கியருக்கான பாதுகாப்பை வழங்கும் என்ஐ ஆக்ட். என்ஐ ஆக்ட்னானது நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், அதாவது 1881 மாற்றுமுறை ஆவணச் சட்டம். ஓகேங்களா? மாற்றுமுறை ஆவணச் சட்டம் பிரிவு 128. நம்மளோட பிரிவுன்னு ஒரு தனியாக வீடியோ போட்டிருப்போம், அதில் இந்த கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? அப்போது பேஜ் நம்பர் 70ல் செக் பண்ணி பாருங்கள். அதாவது உங்களுக்கு தெரியணும் என்ஐ ஆக்ட்னா மாற்றுமுறை ஆவணச் சட்டம் தான் தெரிஞ்சிருந்தால் நம்ம இது போட்டிருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 68வது கொஸ்டின் பாதுகாப்பு பெட்டகங்களை வாடகைக்கு வாடிக்கையாளர் எடுத்துக்கொள்வது ஆண்டு வாடகைக்கு தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஆண்டு வாடகைக்கு எடுப்பாங்க. பேஜ் நம்பர் 8ல் செக் பண்ணி பாருங்கள். இந்த கொஸ்டின்மே நம்மளோட டெஸ்ட்டில் நம்மளோட ஃபுல் மாடல் டெஸ்ட்டில் வச்ச கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஆண்டு அடிப்படை தான் ஆன்சர். அடுத்தது 69வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 2ன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? உங்கள் வாடிக்கையாளரை அறிதல கொள்கையின்படி ஒருவரை வாடிக்கையாளராக வரையறுக்க நிறைவேறியிருக்க வேண்டிய அத்தியாவசிய தேவைன்னு பார்க்கும்போது 2. ஓகேங்களா? 1 வாடிக்கையாளராக சேர்க்கலாம், இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். ஓகேங்களா? இதுக்கு சரியாக ஆன்சர் தெரியல, புக்லேயும் கரெக்டான டெஃபினிஷன் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஓகேங்களா?
இருந்தாலும் 2ன்றது தற்போதைக்கு லாக் பண்ணி வைங்க. அடுத்தது 70வது கொஷின், அதிகப்பற்று கடனின் தவணை காலம் 90 நாட்கள். ஓகேங்களா? அதிகப்பற்று நாள் ஒன்று தான், மிகைப்பற்று நாள் ஒன்று தான். ஓகேங்களா? மிகைப்பற்று யாருக்கு தருவாங்க? நடப்பு கணக்கு வச்சிருக்கவங்களுக்கு தருவாங்க. 90 நாட்களில் அடைக்கப்பட வேண்டிய குறுகிய கால கடன். ஓகேங்களா? பேஜ் நம்பர் 45ல் இருக்கு. அடுத்தது 71வது கொஷின், மேலெழுதுதலின் வகைகள் கூறும் எண்ணெய் ஆக்ட். ஓகேங்களா? எண்ணெய் ஆக்ட்னா அது மாற்றுமுறி ஆவண சட்டம் 1881 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்கல, இதெல்லாம் எனக்கு மறந்துச்சுன்னா கூட மேலெழுதுதலின் வகைகள் நான் போட்டிருப்பேன். ஓகேங்களா? 2 மேலெழுதுதலின் வகைகள் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? விற்று மேலெழுதுதல், முறைப்படி மேலெழுதுதல்ன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அப்போது பிரிவு 16 தான். ஓகேங்களா? பேஜ் நம்பர் 60ல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 2ல் 5 எது பற்றியது? தலைமை சங்கம். ஓகேங்களா? ஒரு மாநில அளவிலான தலைமை சங்கம் என்பதே இந்த பிரிவுப்படி தான் பதியப்பட்டிருக்க வேண்டும். ஓகேங்களா? பேஜ் நம்பர் 14ல் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் லெசன் நீங்க தெளிவா படிச்சிருந்தாவே நிறைய கொஸ்டின் போட்டிருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 73வது கொஸ்டினுக்கும் ஆன்சர் சரியா தெரியல, எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. உங்களால கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தது 74வது, வாடிக்கையாளர் அடித்தளத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறை. இது மேற்கண்ட அனைத்தும் தான் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வைப்பீடுகள் திரட்ட பிரச்சாரம் செய்யணும், வங்கி பற்றிய நன்மதிப்பு, சேவை குறித்த தர அடையாளம். ஓகேங்களா? இதுக்கு மேற்கண்ட அனைத்தும் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? லாக் பண்ணிக்கோங்க, கரெக்ட் ஆன்சர் தான். வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மைன்ற பாடத்தில் இந்த கொஸ்டின் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது, மறுமுதலீட்டு வைப்பு திட்டத்தில் கூட்டு வட்டி வழங்குவது எக்காலம் அடிப்படையில். இதுக்கும் ஆன்சர் தெரியல. நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு எவ்வளோ மார்க் வருதுன்றதை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. அதே சமயம் மார்க் குறைஞ்சிச்சு, நம்மளால் நல்ல மார்க் எடுக்க முடியல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்தது நகை மதிப்பீடு எக்ஸாமுக்கு படிங்க. ஓகேங்களா? நகை மதிப்பீடு எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. அந்த எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. அந்த எக்ஸாம் நல்லபடியாக நீங்கள் எழுதுறதுக்கு எங்கள் வேட்டுகோப் சார்பாக ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.